Hello friends, I'm Pratibha, self-trained narcissistic abuse recovery life coach. நச்சுகள் அவங்களோட விக்டிமோட லைஃப்பை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி தனக்கு சாதகமாக டிசைன் பண்ணுவாங்கங்கிறத பற்றி தான் இந்த நார்கிராஃப்ட் சீரீஸில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் மெயினாக நம்ம இந்த மெரைட்டல் ரிலேஷன்ஷிப்பில் அப்படி இல்லைன்னா ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பில் நடக்கிற க்ரூமிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா முக்கியமாக இந்த பேரண்ட் அண்ட் ஸ்பவுஸ் ரோலில் தான் அவங்களால விக்டிமை டோட்டலாக மேனிப்புலேட் பண்ண முடியும். விக்டிமோட ஃப்யூச்சரை அவங்களோட கண்ட்ரோலில் எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப் தான் அவங்களோட மெயின் சோர்ஸ் ஆஃப் சப்ளையாக இருக்கும். அதாவது இந்த உறவுகள் அவங்களுக்கு மெயின் டிஷ் மாதிரி இந்த பேரண்ட் அண்ட் ஸ்பவுஸ் ரிலேஷன்ஷிப்பில். மற்ற ரிலேஷன்ஷிப்பெல்லாம் செகண்ட்ரி அண்ட் டெர்ஷியரி லெவல் ஆஃப் சப்ளையாக தான் அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. அதாவது மற்ற உறவுகள் அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி. இப்போது நீங்கள் ஒரு டிஸ்ரெகுலேட்டட் அண்ட் டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலியில் பிறந்து வளர்ந்தவங்களாக இருந்தால் ஆல்ரெடி நீங்கள் ஒரு வல்னரபிள் ஸ்டேட்டில் இருப்பீங்க. பேரண்ட்ஸ்கிட்டேருந்து உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய அஃபெக்ஷன், வேலிடேஷன், ரெக்கக்னிஷன், அக்னாலேஜ்மெண்ட்டு, காம்ப்ளிமெண்ட்ஸ் இது எதுவுமே உங்களுக்கு கிடச்சிருக்காது. ஸோ உங்கள் லைஃப்பில் அந்த ஒரு வெறுமையான அந்த ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு டாக்ஸிக் என்விரான்மெண்ட்டில் வளர்ந்த நீங்கள் அமிழ்த குணங்கள் நிறைஞ்ச ஒரு எம்பேத்தாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் டாக்ஸிக்கான நார்மல் கேட்டகரியை சேர்ந்தவங்களாக இருக்கலாம். நீங்கள் எப்படி இருந்தாலும் நச்சுகள் உங்களை டார்கெட் பண்ணுவாங்க. நச்சுகள் எம்பேத்ஸை மட்டும் டார்கெட் பண்ண மாட்டாங்க, நார்மல் கேட்டகரியில் இருக்கிறவங்களையும் டார்கெட் பண்ணுவாங்க. ஏன்னா ஹியூமன் பாப்புலேஷனில் பியோர் எம்பேத்ஸோட பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ எல்லா நச்சுகளுக்கும் எம்பேத்ஸ் ஸ்பவுஸாக அமையிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ நான் டாக்ஸிக் பட் ஸ்டில் வல்னரபிளாக இருக்கிறவங்களையும் டார்கெட்டாக இந்த நச்சுகள் சூஸ் பண்ணுவாங்க. அவங்களோட டார்கெட்டை சூஸ் பண்ண பிறகு இந்த நச்சுகள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் கிராஃப்டாக என்ன செய்வாங்கன்னா அவங்களோட அந்த விக்டிமை ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் தான் அந்த விக்டிம் அப்படின்னு வச்சுப்போம். மற்றவங்களோட கம்பேர் பண்ணி உங்களை புகழ்ந்து பேசுவாங்க. உன்னை மாதிரி ஒரு ஆளை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, நீ மற்றவங்கள மாதிரியெல்லாம் இல்லை, நீ ரொம்ப வித்தியாசமாக இருக்க, அவ்வளோ லேஸில் நான் யாரோடையும் பழக மாட்டேன், ஆனால் எனக்கு உன் கூட பழகிறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, நீ அப்படி நீ இப்படின்னு சொல்லி செம்மையாக ஐஸ் வைப்பாங்க. இது வரைக்கும் உங்கள் பேரண்ட்ஸ்கிட்டே இருந்து கூட கிடைக்காத ஒரு வேலிடேஷன் இவங்கக்கிட்டே இருந்து கிடைக்கும்போது ஆப்வியஸ்லி நீங்கள் ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்குள்ள ஃபீல் குட் ஹார்மோன்ஸ் சுரக்க ஆரம்பிக்கும். நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஆகிடுவீங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இவங்க ரொம்ப கேரிங்காக நடந்துப்பாங்க. அடிக்கடி உங்களை நலம் விசாரிப்பாங்க. சாப்பிட்டியா, தூங்குனியா, உனக்கு என்ன கஷ்டம்னாலும் என்கிட்ட சொல்லு, எது வேணும்னாலும் என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லி உங்கள் மேலே அளவுக்கு அதிகமான அக்கறையை காட்டுவாங்க. இது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் யாருமே உங்கள் மேலே காட்டாத அக்கறையை இவங்க காட்டும்போது நீங்கள் ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுவீங்க. ஹாப்பி ஹார்மோன் செக்ரெட் ஆகும். இதுக்கிடையில் லவ் ப்ரப்போசல்ஸ் நடக்கும். நீங்களும் வித்தவுட் எனி செகண்ட் தாட்ஸ் அந்த ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணிப்பீங்க. இனிமேல் நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது, உன்னை நான் சேஃபாக பார்த்துப்பேன், இனிமேல் உன்னோட லைஃப்பில் உனக்கு எந்த கஷ்டமும் வராமல் நான் உன்னை பத்திரமா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி உங்களை ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக ஃபீல் பண்ண வைப்பாங்க. இது வரைக்கும் யாருமே உங்களுக்காக இப்படியெல்லாம் யோசித்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் உங்களோட கஷ்டங்களை புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் ரொம்ப ஸ்பெஷலாக தானே ஃபீல் பண்ணுவீங்க. அகெயின் ஹாப்பி ஹார்மோன் செக்ரேட் ஆகும். என் லைஃப்பில் இது வரைக்கும் நான் யார் சொல்கிறதையும் கேட்டது கிடையாது, என்னை கண்ட்ரோல் பண்ணுற பவர் உனக்கு தான் இருக்குது போல், உன் வார்த்தையை மீறி என்னால் எதுவுமே செய்ய முடியலன்னு சொல்லி உங்களுக்கு கட்டுப்பட்டு நடந்துக்கிற மாதிரி பாவலா பண்ணுவாங்க. மற்ற யாருக்குமே கண்ட்ரோல் ஆகாத ஒருத்தர் உங்களோட பேச்சை மதித்து நடந்துக்கிறாங்கங்கும்போது நீங்கள் ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுவீங்க. அகெயின் ஹாப்பி ஹார்மோன் செக்ரேட் ஆகும். அது என்னமோ தெரியல, இப்போல்லாம் நைட் அண்ட் டே எனக்கு உன்னோட நினப்பாவே இருக்குது, உன்னை பற்றி யோசிக்காமல் என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல அப்படின்னு சொல்லி எனி டைம் உங்களை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு உங்களை நம்ப வைப்பாங்க. அவங்க இந்த மாதிரியெல்லாம் சொல்லும்போது ஆப்வியஸ்லி நீங்கள் இன்னும் ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுவீங்க. வானத்தில் பறக்கிற அளவுக்கு பயங்கரமாக ஹாப்பி ஆகிடுவீங்க. சின்ன சின்ன கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க.
நான் இது வரைக்கும் யாருக்குமே இந்த மாதிரி கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுத்ததே இல்லை தெரியுமா, ஃபர்ஸ்ட் டைம் உனக்கு தான் இந்த மாதிரி கிஃப்டெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதையெல்லாம் கேட்கும்போது அவங்க உங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு நினச்சி நீங்கள் ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுவீங்க. உங்களை ஃபிசிக்கலி அட்மையர் பண்ண ஆரம்பிப்பாங்க. உன் கண் அழகாக இருக்குது, உன் மூக்கு அழகாக இருக்குது, உன் லிப்ஸ் அழகாக இருக்குது, உன்னோட ஹேர் ஸ்டைல் அழகாக இருக்குது, உன் ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குன்னு சொல்லி அடிக்கடி காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் புதுசாக உங்களை இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட் பண்ணால் என்ன ஆகும்? அவ்வளோதான், சந்தோஷத்தில் உருகி போயிடுவீங்க. உங்கள் லைஃப்பில் இவ்வளோ காலமாக இருந்த அந்த எம்டி ஃபீலிங்கை இவங்க நிரப்ப ட்ரை பண்ணும்போது நீங்கள் டோட்டலி வேறு மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ரியாலிட்டி என்னென்னா, இந்த நச்சுகள் உங்களுக்குள்ளே இருந்த அந்த வெற்றிடத்தை நிரப்பலை. ஆக்சுவலி அவங்க உங்களுக்குள்ளே ஒரு மாதிரியான எமோஷ்னல் டர்மாயிலை க்ரியேட் பண்ணுவாங்க. அதாவது உணர்ச்சி கொந்தளிப்பை ஏற்படுத்துகிறாங்க. உங்களுக்குள்ளே அந்த உணர்ச்சி கொந்தளிப்பு நடக்கும்போதெல்லாம் அந்த ஃபீல் குட் ஹார்மோன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நிறைய சுரக்க ஆரம்பிக்கும். அதனால் கிடைக்கிற அந்த சந்தோஷத்தை நீங்கள் மறுபடியும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க. இவங்களை தவிர வேறு யாராலையும் உங்களுக்கு இந்த சந்தோஷத்தை கொடுக்க முடியாதுங்கிற முடிவுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. உங்களுக்கே தெரியாமல் ஒரு எமோஷ்னல் டிபெண்டன்சியில் நீங்கள் ஸ்டக் ஆகிடுவீங்க. உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் அவங்களுக்கு அடிக்ட் ஆகிடுவீங்க. அவங்கக்கிட்ட மொத்தமாக சரண்டர் ஆகிடுவீங்க. உங்களுக்கு கிடைச்ச அந்த ஸ்பெஷலான இடத்த எந்த காரணத்துக்காகவும் இழந்துடக்கூடாதுன்னு ஸ்ட்ராங்கான டெசிஷனை எடுப்பீங்க. அந்த ஸ்பெஷலான இடத்த தக்க வச்சுக்கிறதுக்காக எதையும் செய்யறதுக்கு நீங்கள் தயாராக இருப்பீங்க. எதை வேணாலும் இழக்கவும் தயாராக இருப்பீங்க. அப்போது உங்களுக்கு கிடைச்ச அந்த ஸ்பெஷலான இடத்த தக்க வச்சுக்கிற இந்த ப்ராசஸில் நீங்கள் அவங்களுக்காக என்னெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, எதையெல்லாம் இழந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு யோசிக்கிற பக்குவம் உங்களுக்கு இல்லாமல் போயிடும். ஏன்னா உங்கள் குறிக்கோள் மொத்தமும் அந்த ஸ்பெஷலான இடத்த தக்க வச்சுக்கிறதுல மட்டும்தான் இருக்குது. அதுக்காக நீங்கள் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்களே கவனிக்க முடியாத அளவுக்கு நீங்கள் ஒரு தெளிவில்லாத மனநிலையில் இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் அவங்க உருவாக்கின அந்த எமோஷ்னல் டர்மாயிலுக்கு அடிக்ட் ஆயாச்சு. உதாரணத்துக்கு ஒரு ட்ரக் அடிக்ட் வந்துட்டு எப்படி அந்த ட்ரக்கோட போதைக்கு அடிக்ட் ஆகிடுறாங்களோ அதே மாதிரி நீங்களும் இந்த நச்சுகள்கிட்டேருந்து கிடைச்ச அந்த கேர் அண்ட் அஃபெக்ஷனுக்கு அடிக்ட் ஆகிடுவீங்க. அந்த கேர் அண்ட் அஃபெக்ஷன் இல்லாமல், அந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் இல்லாமல் உங்களால் சர்வைவ் பண்ணவே முடியாத ஒரு மோசமான அடிக்ஷனுக்கு உங்களை அவங்க ஆளாக்கி இருப்பாங்க. லவ் மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பில் இந்த மாதிரியெல்லாம் நடக்குது. அரேஞ்ச்டு மேரேஜில் இது எப்படி நடக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அரேஞ்ச்டு மேரேஜில் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயம் பண்ணதுக்கு பிறகு இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் இவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட ஃப்யூச்சர் கோல் என்னவாக இருக்கணுங்கிறத அவங்க ரொம்ப நேர்த்தியாக டிசைன் பண்ணி முடிக்கிறாங்க. அந்த நார்க் கிராஃப்டோட முதல் கட்ட டிசைனிங் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடியுது. வல்னரபிள் நார்சிசிஸ்டாக இருந்தால் இதையெல்லாம் ரொம்ப சட்டிலாக பண்ணுவாங்க. பெருசாக அலட்டிக்காமல், ஆடம்பரம் இல்லாமல் ரொம்ப அமைதியாக ஸ்வீட் அண்ட் சார்மிங்காக பண்ணுவாங்க. இதுவே கிராண்டியோஸ் நார்சிசிஸ்டாக இருந்தால் செம்ம ட்ரமாட்டிக்காக பண்ணுவாங்க. ரொம்ப ஆடம்பரமாகவே இதையெல்லாம் வந்து பண்ணுவாங்க. நீங்கள் இந்த மென்டல் ஸ்டேட்டை ரீச் பண்ண பிறகு அடுத்த கட்டமாக நச்சுகள் உங்கள் லைஃப்பை எப்படியெல்லாம் கிராஃப்ட் பண்ணுவாங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணுறதுக்கு இல்லைன்னா நிச்சயமான அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சும் எப்படி இந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகுது, எப்படி இது கல்யாணத்தில் போய் முடியுது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த சீரீஸோட அடுத்தடுத்த பகுதியில் நம்ம பார்க்கலாம். பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.